ஒன்றிணைந்து வெல்வோம், நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன். வணக்கம், நான் புன் சியோங் பிரே. இன்றைய தலைப்புச் செய்திகள். கோவிட்-19 தொற்று 20,000-ஐ கடந்தது. தினசரி பாதிப்பு. ஜோஹோரில் தடுப்பூசி செலுத்தும் திட்டம் துரிதப்படுத்தப்படும். பிரதமர் உத்தரவாதம். இருபதாயிரத்தை கடந்தது. தினசரி கோவிட்-19 தொற்று எண்ணிக்கை. நாட்டில் இன்று புதிதாக 20,596 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. 13,893 பேர் தொற்றிலிருந்து மீண்டதாக சுகாதார தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ டாக்டர் நூரிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மாநிலமாக சிலாங்கூர் 8,549 தொற்று எண்ணிக்கையுடன் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது. அதனைத் தொடர்ந்து கோலாலம்பூரில் 2,163 பேரும், கெடாவில் 1,446 பேரும், ஜோஹோரில் 1,300 பேரும் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்றைய மரண எண்ணிக்கை 164. 1,078 பேர் தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள வேளை 549 பேருக்கு மூச்சுக்கருவி பொருத்தப்பட்டுள்ளது. ஜோஹோரில் நாள் ஒன்றுக்கு செலுத்தப்படும் கோவிட்-19 தடுப்பூசி எண்ணிக்கை 70,000 மருந்தளவாக அதிகரிக்கப்பட உள்ளது. தற்போது நாள் ஒன்றுக்கு 50,000 மருந்தளவுகள் மட்டுமே வழங்கப்பட்டு வருகின்றன. மிக விரைவில் அம்மாநிலம் 17 லட்சம் மருந்தளவு தடுப்பூசி கையிருப்பை பெறவுள்ளதாக தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தெரிவித்தார். இம்மாத இறுதிக்குள் அம்மாநிலத்தைச் சேர்ந்த பெரியவர்களில் இலக்கிடப்பட்ட 40 விழுக்காட்டினர் முழுமையாக 2 மருந்தளவு தடுப்பூசிகளை பெறுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்கம் கொள்முதல் செய்த 130 விழுக்காடு மருந்தளவுகள் தேவைக்கும் கூடுதலாக இருந்தும் அட்டவணையிடப்பட்ட காலகட்டத்துக்குள் அவை நாட்டை வந்தடைவதில் தாமதம் ஏற்பட்டது. அதனால் சிக்கல் ஏற்பட்டதாக பிரதமர் கூறினார். அந்த தடுப்பூசி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய கோவிட்-19 தடுப்பூசி கையிருப்பு உத்தரவாத சிறப்பு செயற்குழு பார்மானியாகா நிறுவனத்திடமிருந்து கூடுதல் தடுப்பூசிகளை வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானது. இதனிடையே பாகோ நாடாளுமன்ற தொகுதிக்கு வருகை அளித்த தான் ஸ்ரீ முஹிடின் அப்பகுதி மக்களுக்கு உணவு கூடைகளை எடுத்து வழங்கினார். ஜோஹோ மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் திட்டம் தாமதமாக மேற்கொள்ளப்படுவது குறித்து மாநில ஆட்சியாளர் சுல்தான் இப்ராஹிம் அல்மர்ஹூம் சுல்தான் இஸ்கண்டார் வருத்தம் தெரிவித்துள்ளார். மாநில மக்களின் நலனை பேணுவது ஆட்சியாளரான தமது கடமை என நேற்றிரவு அவர் தமது அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் சமூக ஊடகத்தில் பதிவிட்டிருந்தார். மேலும் டெல்டா வகை திரிபு கண்ட வைரஸ் தொற்று பரவல்கள் கவலையளிப்பதாக கூறிய அவர் அதனை கையாள மாநில மக்களுக்கு விரைந்து தடுப்பூசி செலுத்தப்படுவது அவசியம் என குறிப்பிட்டிருந்தார். ஜோஹோரில் மட்டுமின்றி நாடு முழுவதும் நோய் எதிர்ப்பாற்றலை கொண்ட சமூகத்தை உருவாக்கும் இலக்கு விரைவில் எட்டப்பட வேண்டும் என அவர் தமது எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தினார். கோவிட்-19 தடுப்பூசி கையிருப்பு உத்தரவாத சிறப்பு செயற்குழுவின் தரவுகளின் அடிப்படையில் ஜோஹோரில் இம்மாதம் 4ஆம் தேதி வரையில் 33.3 விழுக்காட்டினருக்கு மட்டுமே முதல் மருந்தளவு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. தேசிய கோவிட்-19 நோய் எதிர்ப்பு திட்டத்தின் கீழ் நேற்று வரையில் 2,26,40,000க்கும் அதிகமான மருந்தளவு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டன. அதில் 1,49,41,000க்கும் அதிகமானோர் முதல் மருந்தளவையும் 77,04,996 பேர் 2ஆம் மருந்தளவையும் பெற்றுக் கொண்டனர். அவ்வகையில் நாட்டின் மக்கள் தொகையில் இதுவரை 45.8 விழுக்காட்டினர் முதல் மருந்தளவையும் 23.6 விழுக்காட்டினர் 2 மருந்தளவுகளையும் நிறைவு செய்திருப்பதாக சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் டம்பாப ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். நேற்று மட்டும் 4,94,214 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டன. அவ்வெண்ணிக்கையில் 2,30,053 பேர் முதல் மருந்தளவையும் 2,64,161 பேர் 2ஆம் மருந்தளவையும் பெற்றுக் கொண்டனர்.
கோவிட்-19 தடுப்பூசியை சமசீரான அளவில் விநியோகிப்பதன் அவசியம், அதில் நிலவும் ஆதிக்கம் போன்றவற்றை வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ ஷாமுடின் துனுசேன் எடுத்துரைக்கவிருக்கிறார். சீன வெளியுறவு அமைச்சு இணையம் வாயிலாக ஏற்பாடு செய்திருக்கும் முதலாம் அனைத்துலக தடுப்பூசி ஒத்துழைப்பு ஆய்வரங்கில் இன்றிரவு அவர் இந்த கருத்துக்களை முன்வைப்பார். தடுப்பூசி தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, அதன் உற்பத்தி ஆற்றலை மேம்படுத்துவது ஆகியவற்றில் அந்த ஆய்வரங்கம் கவனம் செலுத்துகிறது. வளரும் நாடுகள் நியாயமான விலையில் மேலும் எளிதாக தடுப்பூசிகளை பெற இது வழிவகுக்கும். கோவிட்-19 கொள்ளை நோயை ஒழிப்பதில் தடுப்பூசி மட்டுமே சிறந்த வழியாக விளங்குவதால் அனைத்து நாடுகளுக்கும் அது துரிதமாக கிடைக்க வேண்டிய அவசியத்தையும் டத்தோஸ்ரீ ஷமுடின் வலியுறுத்துவார் என விஸ்மபுத்ரா தெரிவித்தது. சீன தேசிய ஆலோசகரும் வெளியுறவு அமைச்சருமான வாங் யி அந்த ஆய்வரங்குக்கு தலைமை ஏற்பார். அனைத்துலக தடுப்பூசி ஒத்துழைப்பு வாயிலாக கோவிட்-19 கொள்ளை நோயை ஒழிப்பதில் பங்கேற்பு நாடுகள் கொண்டிருக்கும் ஒருமைப்பாடு மற்றும் கடப்பாட்டை எடுத்துரைக்கும் கூட்டு அறிக்கையும் ஆய்வரங்கின் இறுதியில் வெளியிடப்படும். கோவிட்-19 நோயாளிகளுக்கு உச்சபட்ச சிகிச்சை அளிக்கும் பொருட்டு பெருநகர கில்லான் பள்ளத்தாக்கு சிறப்பு நடவடிக்கை குழு சில முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. மருத்துவமனைகளின் ஆற்றலை மேம்படுத்துவதும் பிற நோயாளிகளை தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுப்புவதும் அவற்றுள் அடங்கும். ஸ்லாங்கூர், கோலாலம்பூர், கூட்டரசு பிரதேசம், நகர சிம்பிலான் ஆகியவை பெருநகர கில்லான் பள்ளத்தாக்கில் உட்பட்டிருக்கின்றன. அங்கு பல்வேறு நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் ஆம்புலன்ஸ் சேவையை மேம்படுத்தும் முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறையின் பொது சுகாதார பிரிவு துணை தலைமை இயக்குநர் டாக்டர் சோங் சி கியோங் தெரிவித்தார். கிரேட்டர் கிளாங் வேலி வட்டாரத்தில் அறிகுறியற்ற அல்லது குறைந்த பாதிப்பு கொண்ட கோவிட்-19 நோயாளிகளை தனிமைப்படுத்துதல் மற்றும் மெய்நிகர் வாயிலாக கண்காணித்தல் ஆகியவை மேற்கொள்ளப்படுகின்றன. பாதிப்புற்றவர்களுடன் அணுக்க தொடர்பில் இருந்தோரை அடையாளம் காணும் நடவடிக்கையில் அரசு சார்பற்ற இயக்கங்களும் தன்னார்வலர்களும் ஈடுபட்டிருக்கின்றனர். தற்சமயம் 29 பொது மருத்துவமனைகளும் 51 தனியார் மருத்துவமனைகளும் தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கும் 2 மையங்களும் கோவிட்-19 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கின்றன. அவற்றுள் அம்பாங், ஸ்லாயாங், செர்டாங், சுங்காய்புலோ ஆகிய 4 மருத்துவமனைகள் கோவிட்-19 நோயாளிகளை மட்டுமே கையாளுகின்றன. 2 மருந்தளவு தடுப்பூசிகளை பெற்றுவிட்டாலும் தொற்று தடுப்பு நெறிகளை கடைபிடிக்கும்படி டாக்டர் சோங் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார். கடாவில் முதலாவது மாபெரும் தடுப்பூசி மையம் நாளை திறக்கப்பட உள்ளது. நாள் ஒன்றுக்கு அங்கு 5000 பேருக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கோலாமுடாவில் உள்ள 1,50,000 பேர் இதன் மூலம் விரைந்து தடுப்பூசியை பெற முடியும். சுங்காய் பத்தானி அமாஞ்சயா விளையாட்டு அரங்கில் அந்த மாபெரும் தடுப்பூசி மையம் செயல்பட உள்ளது. காலை மணி 8:30 முதல் இரவு மணி 10 வரை அந்த மையம் திறந்திருக்கும் என குவாலாமுடா மாவட்ட கோவிட்-19 நோய் எதிர்ப்பு நடவடிக்கை குழு தலைவர் அப்துல்லா ஹாஷிம் தெரிவித்தார். தடுப்பூசிக்கான முன்பதிவு கிடைக்க பெற்றவர்களுக்கு மட்டுமே அங்கு தடுப்பூசி போடப்படும். பேராக்கில் மேலும் 3 கோவிட்-19 தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கும் மையத்தை திறக்க மாநில அரசாங்கம் தயார் நிலையில் உள்ளது. கோவிட்-19 தொற்று எண்ணிக்கை அதிகரித்துள்ளதைத் தொடர்ந்து அந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தைப்பிங், மஞ்சோங் மற்றும் சுங்காய் ஆகிய பகுதிகளில் அந்த புதிய மையங்கள் திறக்கப்படும். நடப்பில் உள்ள மையங்களில் படுக்கைகள் அதிகரிக்கப்படும் என பேரா மந்திரி பசார் டத்தோ சரானி முகமது தெரிவித்தார். நேற்று கிளாந்தான் குவாமோசாங் பாண்டாபாரு சமூக மண்டபத்தில் கோவிட்-19 தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கும் மையம் திறக்கப்பட்டது. அங்கு அனுமதியின்றி நுழைவது, வெளியேறுவது போன்ற நடவடிக்கைகள் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. 6 பூர்வகுடி கிராமங்களில் உள்ள 52 பேர் அங்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சபா, கிளாந்தான், கடா, பஹாங் ஆகிய மாநிலங்களை உட்படுத்திய சில பகுதிகளில் கடுமையாக்கப்பட்ட PKP நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை விதிக்கப்படுகிறது. இம்மாதம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி வரை அந்த ஆணை அமலில் இருக்கும் என பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டத்துஸ்ரீ ஷமுடின் ஹுசேன் தெரிவித்தார். இவ்வேளையில் SOP நெறிகளை பின்பற்ற தவறிய குற்றத்திற்காக 240 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. 14 பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டனர்.
நேற்று நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட ஆப்ஸ் பமாத்துவான் சோதனையில் 79,868 வர்த்தக மனைகள் சோதனையிடப்பட்டன. அவற்றுள் எஸ்ஓபி நெறிகளை பின்பற்ற தவறியதற்காக 71 வர்த்தக மனைகள் உடனடியாக மூடும்படி உத்தரவிடப்பட்டன. கடும் அறிகுறியுடைய கோவிட்-19 நோயாளிகளின் எண்ணிக்கை தேசிய மீட்சி திட்டத்தின் 3ஆம் கட்டத்தில் இருந்து 4ஆம் கட்டத்துக்கு மாறுவதற்கான புதிய வழிகாட்டியாக கொள்ளப்படும். 3ஆம், 4ஆம், 5ஆம் வகை நோயாளிகளின் மருத்துவமனை அனுமதியை கொண்டு அந்த வழிகாட்டி நிர்ணயிக்கப்படும் என தேசிய மீட்சி திட்ட ஒருங்கிணைப்பு அமைச்சர் தங்கு டத்தோஸ்ரீ ஜாஃப்ரோல் துங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்தார். இதற்கு முன் பயன்படுத்தப்பட்ட நோயாளிகளின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்ட வழிகாட்டிக்கு மாற்றாக இந்த புதிய வழிகாட்டி பயன்படுத்தப்படும். இருப்பினும் தடுப்பூசி விகித வழிகாட்டியும் தீவிர சிகிச்சை பிரிவில் படுக்கைகளின் பயன்பாடு மீதான வழிகாட்டியும் நிலைநாட்டப்படுவதாக அமைச்சர் விவரித்தார். நாட்டு மக்களில் பெரியவர்கள் 40 விழுக்காட்டினர் தடுப்பூசியை நிறைவு செய்த பின் கோவிட்-19 புதிய தொற்றுகளின் எண்ணிக்கை குறையும். அதன் பிறகு 3ஆம், 4ஆம், 5ஆம் வகை பாதிப்புகளின் அடிப்படையில் தேசிய மீட்சி திட்டத்தின் அடுத்த கட்டங்களுக்கு மாறுவது பற்றி பரிசீலிக்கப்படும். 64ஆம் லாக்சானா அறிக்கையை தாக்கல் செய்து நிதி அமைச்சருமான தங்கு டத்தோஸ்ரீ ஜாஃப்ரோல் இதனை குறிப்பிட்டார். பிரதமர் பதவியை தாம் வகிப்பது சட்டப்பூர்வமானது என்பதை மெய்ப்பிக்க தான் ஸ்ரீ முஹிடின் யாசேன் மக்களவையில் அடுத்த மாதம் நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தை சமர்ப்பிக்க உள்ளார். இது மிகவும் துணிச்சலான ஒரு முடிவு என தொடர்பு பல்லூடக அமைச்சர் டத்தோ சைஃபுடின் அப்துல்லா வர்ணித்துள்ளார். வெளிப்படையான மக்களாட்சி முறையை அந்த நடவடிக்கை எடுத்து காட்டுகிறது. அத்துடன் தான் ஸ்ரீ முஹிடினின் தலைமைத்துவத்தில் உள்ள நேர்மை பண்பும் வெளிப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். கொள்ளை நோய் பரவியிருக்கும் இந்த காலகட்டத்தில் அரசியல் நிலைத்தன்மை அவசியம். குறிப்பாக உதவிகளை வழங்குவதும் பொருளாதார ஊக்குவிப்பு திட்டங்களை அறிவிப்பதும் ஓர் அரசாங்கத்தின் கடமை. செயலாற்றும் ஓர் அரசாங்கத்தை மக்கள் விரும்புகின்றனர். எனவே அரசியல்வாதிகள் தங்கள் அரசியல் விளையாட்டை இந்த தருணத்தில் விட்டுவிட வேண்டும் என டத்தோ சைஃபுடின் வலியுறுத்தினார். பர்சாத்து துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஃபைசல் அசுமு பிரதமரின் சிறப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். அமைச்சர் நிலையிலான தகுதியை அவரின் பொறுப்பு கொண்டிருப்பதாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தம்போன் நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ அஹ்மத் ஃபைசால் பேரா முன்னாள் மந்திரி பசாரும் ஆவார். சமூக கட்டமைப்பு, சமுதாய தொடர்பு, சமூக பொருளாதார மேம்பாடு ஆகிய விவகாரங்களில் பிரதமருக்கு ஆலோசனை வழங்கும் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய நியமனத்துக்கு டத்தோஸ்ரீ அஹ்மத் ஃபைசாலுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கள்ள பணமாற்று நடவடிக்கை தொடர்பில் தம்மீது சுமத்தப்பட்ட 2 குற்றச்சாட்டுகளை முவா நாடாளுமன்ற உறுப்பினர் சைட் சாடிக் சைட் அப்துல் ரஹ்மான் மறுத்தார். ஜோஹபாரு செஷன் நீதிமன்ற நீதிபதி டத்தோ அஹ்மத் கமால் அரிஃபின் இஸ்மாயில் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட குற்றச்சாட்டை அந்த முன்னாள் இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஒப்புக்கொள்ளவில்லை. உள்நாட்டு வங்கி ஒன்றின் கணக்கிலிருந்து 1 லட்சம் ரிங்கெட் தொகையை தமக்கு சொந்தமான அமானா சஹாம் பூமிபுத்ரா கணக்கிற்கு மாற்றியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 3 ஆண்டுகளுக்கு முன் ஜோஹபாரு தமன் பெர்லிங்கில் மேற்கொள்ளப்பட்ட கள்ள பண மாற்று நடவடிக்கையின் மூலம் அத்தொகை கிடைக்கப்பெற்றதாக அறியப்படுகிறது. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் சட்டம் மற்றும் குற்றச்சாட்டு பிரிவு துணை இயக்குனர் வான் ஷஹருடின் வான் லடினும் எஸ்பிஆர்எம்மின் துணை அரசு தரப்பு வழக்குரைஞர் அஹ்மத் அக்ரம் கரிப்பும் அவருக்கு எதிராக அக்குற்றச்சாட்டை பதிவு செய்தனர். ஷாஜ் சாடிக் சார்பில் வழக்கறிஞர் கோபிந்த் சிங் டியோ தற்காப்பு வாதம் புரிந்தார். கோலாலம்பூர் செஷன் நீதிமன்றத்தில் அவர் ஏற்கனவே எதிர்நோக்கி இருக்கும் 2 குற்றச்சாட்டுகளுடன் இந்த புதிய குற்றச்சாட்டுக்கும் சேர்த்து சைட் சடிக்கை உத்தரவாதத்தில் விடுவிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்தது. மாராங் மாசிசா கிளையின் முன்னாள் தலைவரை சுற்றுக் கொண்ட குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கும் ரேலா உறுப்பினர் ஒருவர் மீண்டும் ஒருமுறை கோலத்திரங்கானு செஷன் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். கொலை செய்யப்பட்டவரின் உறவுக்கார பையனை கொல்ல முயன்றதாக அந்த ரேலா உறுப்பினர் மீது மேலும் ஒரு குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது.
குற்றம் சாட்டப்பட்ட 56 வயது ஆங் சௌலி கடந்த ஜூலை 23ஆம் தேதி பிற்பகல் மணி 1:55 வாக்கில் மாராங் தமான் ராயா வாகாஃப் தாப்பாய் குடியிருப்பு பகுதியில் உள்ள பட்டறை ஒன்றில் அக்குற்றத்தை புரிந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் கொலை செய்யும் உள்நோக்கத்துடன் 45 வயது தியோ ஹாக் பெங்கை தாக்கியதாக கூறப்படுகிறது. அவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டுகள் வரைக்குமான சிறை தண்டனை விதிக்கப்படும். இதுவரை அக்குற்றச்சாட்டு தொடர்பில் எந்தவொரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. இவ்வழக்கு விசாரணை வரும் அக்டோபர் 17ஆம் தேதி மீண்டும் செவிமடுக்கப்படும். சம்பந்தப்பட்ட அந்த ரேலா உறுப்பினர் நேற்று மாராங் மாசிசா கிளையின் முன்னாள் தலைவரான 65 வயது தியோ ஹாக் பெங்கை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு மாராங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். கொலை செய்யப்பட்டவர் அந்த ரேலா உறுப்பினரின் நெருங்கிய நண்பர் எனவும் கூறப்படுகிறது. பஹாங் பரா ஃபெல்டா த்ரியாங் 1 செம்பனை தோட்ட பகுதியில் 2ஆம் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அந்த வெடிகுண்டை அழிப்பதற்கு முன் அப்பகுதி மக்கள் வேறு இடங்களுக்கு மாற்றப்படுவர் என பரா மாவட்ட போலீஸ் தலைவர் டிஎஸ்பி மன்சூர் ஷம்சுடின் தெரிவித்தார். UXO ஏரியல் என அடையாளம் காணப்பட்ட அந்த வெடிகுண்டு 0.9 மீட்டர் நீளம் உள்ளது என டிஎஸ்பி மன்சூர் ஷம்சுடின் கூறினார். அந்த வெடிகுண்டை அகற்றுவது ஆபத்து என்பதால் அது கண்டெடுக்கப்பட்ட இடத்திலேயே அதனை அழிக்க வேண்டியுள்ளது. வீட்டின் பின்புறத்தை சுத்தம் செய்யும் போது 226 கிலோகிராம் எடை கொண்ட அந்த வெடிகுண்டை ஆடவர் ஒருவர் கண்டுள்ளார். உடனடியாக அவர் போலீசுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்ட இடத்திலிருந்து 100 மீட்டர் தூரத்தில் குடியிருப்பு பகுதி இருப்பது போலீசுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. அங்குள்ளவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டவுடன் நாளை அந்த வெடிகுண்டு அழிக்கப்படும் என டிஎஸ்பி மன்சூர் ஷம்சுடின் கூறினார். புரோட்டான் தேசிய கார் தயாரிப்பு நிறுவனம் ஐரிஸ் மற்றும் பர்சோனா ரக கார்களின் அடுத்த ஆண்டுக்கான புதிய வெளியீட்டை அறிமுகப்படுத்தியது. புதிய வடிவமைப்பில் வெளியிடப்படும் அவ்விரு கார்களின் பாதுகாப்பு தன்மைகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதோடு மேலும் பல அம்சங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. 2022ஆம் ஆண்டுக்கான பர்சோனா ரக கார் ஸ்பேஸ் கிரே சாம்பல் மற்றும் பேஷன் ரெட் சிவப்பு நிறங்களிலும், ஐரிஸ் ரக கார் சிட்ரிக் ஆரஞ்சு செம்மஞ்சள் நிறத்திலும் அறிமுகம் காண்கின்றன. புதிய ஐரிஸ் கார் 40,300 ரிங்கிட்டிலிருந்து 56,800 ரிங்கிட் வரை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பர்சோனா காரின் ஆரம்ப விலை 45,200 ரிங்கிட் ஆகும். புரோட்டான் ஐரிஸில் புதிதாக ஆக்டிவ் வகை ஒன்றும் இணைக்கப்பட்டுள்ளது. அது பயனீட்டாளர்களின் கவனத்தை ஈர்த்திருப்பதாக புரோட்டான் ஏடா நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி ரோஸ்லான் அப்துல்லா அறிக்கை ஒன்றின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளார். புதிய புரோட்டான் ஐரிஸ் மற்றும் பர்சோனா கார்களை இணையம் வாயிலாக முன்பதிவு செய்ய தொடங்கலாம் என்றார் அவர். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. COVID-19 கொள்ளை நோயை ஒன்றிணைந்து வெல்வோம். நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம்.